வீடியோல வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான், எக்ஸசைஸ் வந்து அடுத்ததில் பார்த்துக்கிடலாம். இன்ட்ரோடக்ஷன். What are the contents are coming? What is mean by inverse trigonometric functions? What is the difference between trigonometric functions and inverse trigonometric? இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். மைனஸ் வந்தால் என்ன பண்ணணும், இதெல்லாம் தான் பேசிக்காக இதில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் நீங்கள் கிரேட் 11 கிளாஸ் 11ல் வந்து 11ல் வந்து ஜஸ்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. இங்கே வந்து நம்ம ஒரு வேர்டு கூட இன்வர்ஸை கூட சேர்த்து போடுறோம். அதாவது சைன் தீட்டான்னு படிச்சிருப்பீங்க. இங்கே வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா அல்லது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு படிக்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். இங்கே கிளாஸ் 11ல் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸு ஜஸ்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸு மட்டும்தான் படிச்சிருப்பீங்க. அப்போது அதில் என்னெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னா சைன் தீட்டா, காஸ் தீட்டா, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, காஸ் தீட்டா, டர்ன் தீட்டா. இப்போது இதோட ரெசிப்ரோக்கல் எல்லாமே படிச்சிருப்பீங்க. அதாவது காட் தீட்டா, சீக்கன் தீட்டா, அப்புறம் கொசிக்கன் தீட்டா, இதெல்லாம் படிச்சிருப்பீங்களா? இப்போது இதுக்கு ஒரு டொமைனும் ரேஞ்சும் படிச்சிருப்பீங்க. எந்தெந்த வேல்யூஸ் ஆர் பாசிபிள் டு இன்புட் வாட் ஆர் த பாசிபிள் இன்புட், வாட் இஸ் த பாசிபிள் அவுட்புட்டை நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அதாவது டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் ரேஞ்சு கிடையாது. அதில் வந்து எந்த பாசிபிள் அவுட்புட், எந்த ரேஞ்சுக்குள்ளாடி அவுட்புட்டு கிடைக்கணும். இப்போ சைன் தீட்டாக்கு, சைனுக்கு வந்து எந்த ரியல் நம்பர் போட்டாலும் அதோட வேல்யூ வந்து -1 to 1 தான் கிடைக்கும். காஸ் தீட்டாக்கும் எந்த ரியல் நம்பர் போட்டாலும் இதோட ரேஞ்ச் வந்து வேல்யூ வந்து -1 1 தான் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் கிராஃபில் கூட படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் த சைன் கர்வு, சைன் கர்வுனா அது சைன் 0 0 போய் இப்படி போகும். இதுதான் சைன் கர்வில் நீங்கள் படிச்சிருப்பீங்க 11ல். அது மாதிரி இது வந்து சைன் எக்ஸோட கர்வு. மேக்ஸிமம் வேல்யூ இஸ் +1 அண்ட் த மினிமம் வேல்யூ இஸ் -1 இதுதான் இருக்கும். அது மாதிரி காஸ் எக்ஸுக்கும் ஒரு கர்வு படிச்சிருப்பீங்க. காஸ் 0 வேல்யூஸ் 1, இது இப்படி போகும், இங்கே இப்படி வரும். இதுவும் மேக்ஸிமம் வேல்யூ 1, மினிமம் வேல்யூ இஸ் -1 இதுதான் படிச்சிருப்பீங்க. அதனால தான் இந்த வேல்யூ வருது. அப்புறம் tan எக்ஸுக்கு என்ன படிச்சிருப்பீங்க? இது வந்து tan 90 0 தானே, அப்போ இப்படி போகும், இந்த கர்வ் வந்து இப்படி போகும். இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த tan எக்ஸுக்கு அப்போது நம்ம என்ன போடுவோம், ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வந்து போட மாட்டோம். அப்போது r - 2n+1 இதுதானே ஆட் நம்பரோட ஸ்ட்ரக்சர் இன்டு π/2. இந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம போடுவோம். இங்கே வந்து அவுட்புட் ஏதாவது ஒரு ரியல் நம்பர் கிடைக்கும். அது மாதிரி காட் தீட்டாக்கு என்ன போடுவோம், r - nπ மல்டிபிள்ஸ் ஆஃப் பையை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம போட்டிருப்போம். இதுலேயும் வந்து நமக்கு ஒரு ரியல் நம்பர் அவுட்புட்டாக கிடைக்கும். சீக்கண்ட் எக்ஸுக்கு வந்து இன்புட் வந்து என்ன போடுவோம், r- இது மாதிரி தான் ஆட் மல்டிபிள்ஸ், அதாவது 2n+1 இன்டு π/2 இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இங்கே போடுவோம். இதில் வந்து r - -1, இது இந்த வேல்யூ கிடைக்காது, ஏதாவது ஒரு ரியல் நம்பர் கிடைக்கும். அது மாதிரி கொசிக்கெண்டுக்கும் r - nπ மல்டிபிள்ஸ் ஆஃப் பை ரிமூவ் பண்ணிட்டு, இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லா புரியும். இங்கே இது கிடைக்கும். இப்போது நம்ம இன்வர்ஸில் வரக்கூடிய கதையே இதை வச்சு தான் படிக்க போகிறோம். அதனால தான் நான் இதை எழுதினது. இதை வச்சு தான் இன்வர்ஸில் படிக்க போகிறோம். இதுதான் நம்மளோட இன்புட்டு. இதை தான் நம்ம டொமைனாக எடுக்க போகிறோம் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில். ஏன்னா இன்வர்ஸ் இதோட ரிவர்ஸ் பார்ட் தானே. அதனால் இங்கே இருக்கிற டொமைன் தான் அங்கே ஆன்சராக கிடைக்காது. இந்த இன்புட்டுக்கு இன்னொரு அவுட்புட் இருக்கும். அதனால் இதெல்லாம் தான் நம்ம டொமைனில் வரும் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில். இப்போ நம்ம இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு மூவ் பண்ணிடுவோம். இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் நான் வந்து ஷார்ட்டாக எழுதுகிறேன். இதை வந்து இந்த ஒரு டேபிள் போட போகிறேன். இந்த டேபிளை நீங்கள் ஸ்கேன் பண்ணது மாதிரி படித்து வச்சுக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸும் காஸ் இன்வர்ஸ் எக்ஸும் ஒரு குரூப் மாதிரி, அதை சேர்த்து எழுதியாச்சா? அடுத்தது வந்து cosecant inverse x, cosecant inverse x secant inverse x
ஒரு குரூப் மாதிரி. அடுத்தது வந்து டேர்ன் இன்வர்ஸ் எக்ஸும் டேர்ன் இன்வர்ஸ் எக்ஸும் காட் இன்வர்ஸ் எக்ஸும் ஒரு குரூப் மாதிரி. ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்து இதோட இவங்களோட டொமைன் எல்லாம் எழுதிடுவோமா? டொமைனில் நம்ம அங்கே இந்த ரேஞ்ச் தான் இங்கே டொமைனாக வரும். இப்போது நம்ம வந்து டொமைன் போட்டுடலாம். டொமைன் என்ன வருது, ரேஞ்ச் என்ன வருதுன்னு பார்ப்போம். ரேஞ்சுனா வாட் இஸ் மீன் பை ரேஞ்ச்? ரேஞ்சுனா அவுட்புட் தானே. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச், இதுதான் ரேஞ்சோட பேர். பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்னு போட்டிருக்கோம். இப்போது சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு நம்ம என்ன போடணும்? அங்கே கிடைச்ச ரேஞ்சு -1 to 1 தான் இன்புட் வேல்யூ. காஸ் இன்வர்ஸ் எக்ஸுக்கும் அதே தான் -1 to 1. அதனால தான் இதை ஒரு குரூப்புக்குள்ளாடி நான் போட்டது. இதுதான் இவங்களோட டொமைன். ஓகே, அடுத்தது வந்து இவங்களோட ரேஞ்சை கண்டுபிடிக்கணும். ரேஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். அதனால தான் நான் சொன்னேன், இந்த டேபிளை நீங்கள் ஸ்கேன் பண்ணது மாதிரி ஸ்டடி பண்ணி வச்சுருக்கணும். இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஆர்டர் எழுதணும் இல்லை, இந்த ஆர்டர் வந்து மாற்றாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கான ஈஸி வழியெல்லாம் இருக்குது. இதில் மெமரைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் எல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது வந்து கொசிக்கெண்டுக்கும் சீக்கெண்டுக்கும் என்ன பண்ணணும்னா, இந்த -1 எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போடணும். அதாவது ரியல் நம்பர்லேருந்து -1 இதுக்கும் அதுதான் r -1 to 1. ஓகே, அடுத்தது வந்து நம்ம டேர்ன் எக்ஸுக்கு என்ன போடணும்? ரெண்டுக்குமே ரியல் நம்பர். ஆர் யூ கிளியர் இட்? இது வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கெல்லாம் ரேஞ்ச் எழுத போகிறோம். ரேஞ்சுன்னா என்ன? பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸி தான். இதுக்கு வந்து -π/2 to π/2ன்னு அது க்ளோஸ்டு ப்ராக்கெட்டில் போடணும். இதுதான் இதோட ரேஞ்சு. காஸ் இன்வர்ஸ் எக்ஸுக்கு வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட்டாக 0 to πன்னு போடணும். ஓகே, இது ரெண்டும் கிளியரா? இப்போ இது ரெண்டும் ஞாபகம் வச்சாச்சுன்னா அடுத்தது எல்லாமே ரொம்ப ஈஸி. நமக்கு தெரியும் வாட் இஸ் மீன் பை கொசிகண்ட் எக்ஸ். கொசிகண்ட் எக்ஸ்னா 1/sin x தானே. 1/sin x இதில் 0 வந்தாலே இன்ஃபினிட்டி வந்துடும். 1/0 இஸ் இன்ஃபினிட்டி. இப்போது இந்த எக்ஸுக்கு வந்து sin 0 தான் 0. அப்போ 0 வரக்கூடாது. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, இந்த வேல்யூலேருந்து அதாவது -π/2 to π/2 இருக்கா, இந்த வேல்யூலேருந்து நம்ம 0வை ரிமூவ் பண்ணணும். ஓகே, அடுத்தது வந்து அடுத்த செக்ஷன் எடுக்கணும். சீக்கண்ட் என்னது? சீக்கண்ட் வந்து காஸோட ரெசிப்ரோக்கல். அப்போது இந்த 0 to πலேருந்து இதிலேருந்து யாரை ரிமூவ் பண்ணணும்? சீக்கண்டுக்கு வந்து 1/cos x. cos x எக்ஸுக்கு எது வந்தால் 0 ஆகும்? π/2. cos 90 தான் 0. அப்போ இங்கிருந்து π/2வை ரிமூவ் பண்ணிடும். π/2 ரிமூவ் பண்ணியாச்சா? அடுத்தது வந்து டேனும் காட்டும், அதுவும் ஈஸி தான். இந்த π/2 -π/2 π/2 எல்லாம் இருக்குல்ல, இதை வந்து ஓப்பன் ப்ராக்கெட்டில் போட்டுடணும். -π/2 to π/2 இதையும் வந்து ஓப்பன் ப்ராக்கெட்டில் போட்டுருக்கணும். இவ்வளவு தான் இதோட பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச். வெரி வெரி ஈஸி. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து சைனும் காசும், அடுத்தது வந்து டேனு காட்டு போட்டாலும் பரவாயில்ல, இது ஞாபகம் வச்சுக்கணும். கொசிக்கண்டும் சீக்கண்டும் டேனும் காட்டும் இவங்களுக்கு இடையில ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன இருக்குன்னா, சைன் இன்வர்ஸ் எக்ஸையும் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸும் ஆட் பண்ணினா π/2 வரும். ஒரு குரூப்பு, புரிஞ்சுதா? அது மாதிரி கொசிக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸையும் சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸையும் ஆட் பண்ணியாச்சுன்னா π/2 வரும். இது எப்போ? இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரின்சிபல் வேல்யூ இருக்குது. இந்த பிரின்சிபல் வேல்யூக்கு உள்ளாடி தான் இது ஓகே பாசிபிள். ஓகே, அடுத்தது வந்து டான் இன்வர்ஸ் எக்ஸையும் டான் இன்வர்ஸ் எக்ஸும் காட் இன்வர்ஸ் எக்ஸையும் ஆட் பண்ணினா π/2 வரும். இப்போ புரிஞ்சிருக்குங்கள? இப்போ நம்ம எல்லாமே இந்த பாசிட்டிவ் வேல்யூஸுக்கு தான் படிச்சிருக்கோம். இப்போது இந்த பாசிட்டிவ் வேல்யூ இப்போ எக்ஸ் இங்கே பாசிட்டிவ், எக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ், இந்த எக்ஸ் பாசிட்டிவ். இப்போ நெகட்டிவ் வந்தால் இது எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்த்துடலாமா? நெகட்டிவ் வந்தால் ரொம்ப ஈஸி தான்.
இந்த இந்த டேபிளுக்குள்ளாலேயே இவங்களுக்கு இடையில ஒரு 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 சின்ன ஒரு காம்பினேஷன் இருக்கு. இப்போ பார்த்துடுங்க, நம்ம ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கிற ஃபர்ஸ்ட் இது π/2 இருக்கா, அடுத்தது வந்து இதுல π/2 வருது இருக்கா, எங்க π/2 இருக்கும். அப்ப இவங்க 3 பேரும் ஒரு குரூப். இதுல வந்து 0 to π, இதுவும் 0 to π, இதுவும் 0. அப்ப இவங்க 3 பேரையும் தனித்தனியா நம்ம பிரிக்க போறோம். யாரெல்லாம்? சைன், அதோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கண்ட், அதோட இன்னொன்னு tan. இப்போ இவங்கள தனியா எழுதிடலாமா? சைன் இன்வர்ஸ், அப்புறம் அவரோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கண்ட் இன்வர்ஸ், இனி டேனை கூட இதுக்கு சேர்த்துறணும், tan இன்வர்ஸ். இவங்களுக்கு மைனஸ் வந்தா என்ன, இந்த ரூல் வந்து கொஞ்சம் சிமிலரா இருக்கும், அதனால தான் நான் சேர்த்து போட்டது. ஓகே, இனி ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம்? அடுத்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு காஸ் இன்வர்ஸ், அவரோட ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட் இன்வர்ஸ், காட் இன்வர்ஸ். ஓகே, இப்போ இவங்களுக்கு நெகட்டிவ் வந்தா என்ன ஆகும், இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நெகட்டிவ் வந்தா என்ன ஆகும், அவங்களுக்கு நெகட்டிவ் வந்தா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் குரூப்பை பார்த்துடலாம். இவங்க எல்லாரும் இந்த மைனஸ் வந்து ஃப்ரெண்டில் ஒட்டிக்குவாங்க. மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இதுவும் மைனஸ் கொசிக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இவரும் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு மாறிடுவாங்க. ஓகே, அடுத்தது வந்து சீக்கண்ட், இந்த 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா π மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னு மாறுவாங்க. இதுலயும் π மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ்னு மாறும், இங்கேயும் π மைனஸ் காட் இன்வர்ஸ் எக்ஸ்னு மாறும். ஓகே, இப்போ மாறியாச்சா? இது வந்து ஈஸி தானே. இது வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க 3 பேரும் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 3 பேரும் இன்னொரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் படிக்க போறோம். சைன் இன்வர்ஸ் எக்ஸ்னா இதை 1/sin எக்ஸ்ன்னு எழுதக்கூடாது. இப்போ நீங்க கேட்கலாம், 1/xக்கு நம்ம x பவர் -1 எழுதுறோமே, அல்லது 5 பவர் -1ன்னா 1/5 எழுதுறோமே, இது ஓகே, ரியல் நம்பர்ஸ்ல இது ஆல்ஜிப்ரால எல்லாம் இது. பட் இங்க வந்து எக்ஸுக்கு என்ன போடுவோம், இதோட இன்புட் வேற, இந்த ஆங்கிள் வரும்போது இதோட இன்புட் வேற, அதனால இது தப்பு, இப்படி எழுதக்கூடாது. இப்போ நம்ம சைன் இன்வர்ஸ் எக்ஸும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இந்த எக்ஸ் என்னவா இருக்கும், ஒரு ஆங்கிளா இருக்கும். இது வந்து ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கு, ஏன்னா இதுக்கு இன்வர்ஸ் கிடையாது. அடுத்தது வந்து இது மாதிரி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸையும் நம்ம வந்து எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். tan இன்வர்ஸ் இதெல்லாம் சிமிலர்லி எல்லாமே எழுதிக்கலாம். இது வந்து நம்ம அடுத்த எக்ஸசைஸ்ல கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு, நீங்க வந்து 9th 10th 11th 12th எல்லாம் படிச்சிருப்பீங்க. சைனோட வேல்யூ, சைன் ஆங்கிள், சைன் 30 டிகிரி, சைன் 45 டிகிரி, சைன் π/2, இதெல்லாம் ஈஸியா படிச்சிருப்பீங்க. காஸ் படிச்சிருப்பீங்க, டர்ன் படிச்சிருப்பீங்க. பட் இதோட ரெசிப்ரோக்கல், அதாவது கொசிக்கண்டு, சீக்கண்டு, காட் எல்லாம் வரும்போது நம்ம இதுக்கு ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிச்சு அதோட பிரின்சிபல் வேல்யூல போய் கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அதனால நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொசிக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு வந்தா என்ன பண்ணலாம், இதை வந்து சைனுக்கு மாத்திரலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/xன்னு போடணும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு போடக்கூடாது, தப்பு. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 அதோட சைன் இன்வர்ஸ் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் தான் கொசிக்கண்ட் இன்வர்ஸ். அது மாதிரி சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு வந்தா என்ன பண்ணலாம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/xன்னு போடலாம். இப்போ ஈஸியா இருக்கும்ல. இப்போ கொசிக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் √2, கொசிக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் √2ன்னா என்ன பண்ணணும், கொசிக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் √2ன்னு வந்தா நம்ம என்ன பண்ணணும், கொசிக்கண்ட வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2ன்னு போடலாம். இப்போ நமக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சைன் இது π/4 தானே, 45 டிகிரி தானே, இதோட π/4ன்னு ஈஸியா நம்ம போட்டுடலாம். ஓகே, இதோட வேல்யூ சேம். அடுத்தது வந்து காட் இன்வர்ஸ்ன்னு வந்தா கூட, காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்தாலும் நம்ம டானுக்கு மாற்றி tan இன்வர்ஸ் ஆஃப் 1/xன்னு ஈஸியாக போட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு வேல்யூ வந்து போடுறதுக்கு. இப்போது இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது
இந்த மைனஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மைனஸ் வந்தால் என்ன வரும்? சைனு கொசிக்கண்ட் டேன் எல்லாம் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்டில் வந்து ஒட்டிக்குவாங்க. காசு சீக்கண்ட் காட் எல்லாம் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பை மைனஸ்ன்னு மாறிடும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த பிரின்சிபல் வேல்யூ. இந்த பிரின்சிபல் வேல்யூ ஏன்னா நமக்கு ஒரு ஆங்கிள் வரும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 13π/6 அப்படி எல்லாம் வரும்போது நம்ம இந்த வேல்யூ இதுக்குள்ளாடி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் நம்ம எக்ஸ் வேல்யூவை போட முடியும். இது வந்து இல்லைன்னா கண்டிப்பாக 2π சம்திங் அல்லது π மைனஸ் சம்திங் அப்படி நம்ம மாற்றிட்டு தான் போடணும். அப்போ இந்த பிரின்சிபல் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சாதான் வெதர் த வேல்யூ இஸ் இன் பிட்வீன் தட் ஆர் நாட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அதனால தான் இந்த வேல்யூ வந்து ஞாபகம், இந்த ஆர்டர் ஞாபகம் இருந்ததுன்னா இந்த வேல்யூ ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளவு தான் ஓவராலாக ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ. இது அடுத்த எக்ஸசைஸ் கொஸ்டின் வந்து நம்ம அடுத்ததுல பார்த்துக்கலாம்.